அன்பானவர்களே கவனிங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இச்சை அடக்கத்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோம். ஐயா ஐயா இச்சையில விழுந்துட்டு ஐயா ஐயா என்னை மீட்டு கொள்ளும். எனக்கு லெட்டர் வருது, எத்தனை லெட்டர் வருது தெரியுங்களா? பிரதர் நான் பாவத்தில் விழுந்துட்டேன் பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். யாராவது ஒருத்தராவது பிரதர் முன்ன இருந்த சந்தோஷம் எனக்கு இல்லை பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர் சொல்றாங்களா? அது உங்களுக்கு தெரியல. சந்தோஷம் போன பிறகுதான் ஒரு தேவ மனிதனுடைய பலன் குறைகிறது. அந்த பலன் குறைஞ்ச பிறகுதான் சாத்தான் அவனுடைய கண்ணை பிடுங்கி எடுக்கிறான். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஆதியில ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு பாருங்க உங்களுக்குள்ள. நடையே ஒரு மாதிரி நடந்தீங்கல்ல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிளை படிக்கணும்னால ஐயோ அப்படின்னு ஒரு அதிரசம் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு இல்ல. ஜெபம் பண்ணணும்னா நான் ஜெபம் பண்ணணும்னு ஓடி ஜெபம் பண்ணுங்கல்ல. சர்ச்சுக்கு வரும்போது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயான்னு சொன்னீங்கல்ல, அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திரும்ப வந்தே ஆக போகிறார். இத ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு உங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பைபிள்ல சொல்லுது, இளவயதின் மனைவியோடு சந்தோஷமா இரு. என்னைக்கு அதனே அப்படின்னு சந்தோஷம் போகுதோ, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் போகிறவன் விபச்சாரியாகிறான். நான் ஆகலையே, சிந்தனையிலேயாவது ஆயிடுறான். ஊழியத்தில் ஒரு சந்தோஷம் இழக்கிறவன் உருப்படி இல்லாமல் போகிறான். கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம், அப்பா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 10,000 ரூபாய் கொடுத்தா அல்லேலூயா அப்படின்னு கொடுக்கிறதுல சந்தோஷம் இழக்கிறவன் கஞ்ச பிசினாரியாகிறான். ஆராதனையில ஒரு சந்தோஷம், அல்லேலூயா என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா. ஆராதனையில ஒரு சந்தோஷம் இல்லாதவன் அழுமூஞ்சியாகிறான். உங்களுக்கு தெரியல, இந்த சந்தோஷம் தாங்க கர்த்தருக்குள்ள அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, இதை நீங்க பெற்றுக்கொண்டே ஆகணும். உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பயங்கரமான வசனத்துல ஒண்ணு என்ன தெரியுங்களா? உபாகமத்துல 28:45 48 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சகலம் எல்லாரும் சத்தமா படிங்க, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். என்ன நல்லா கவனிங்க, பாரு, ஓஹோன்னு பிசினஸ் ஓடும் போது உன் ஃபேமிலி இவ்வளோ அழகா ஒற்றுமையா இருந்த போது, உன் பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளா இருந்த பொழுது, உடம்புல ஒரு நோய் இல்லாத இருந்த பொழுது நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கலையே, நீ அந்த நேரம் நான் சந்தோஷமா கர்த்தருக்கு உழைக்கணும் நீ செய்யாதனால குறைவுபட்டு, சகலமும் குறைவுபட்டு, பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். நான் வேற மாதிரி சொல்லட்டா, சந்தோஷமா நீங்க இல்லைனாலே நீங்க பிசாசுக்கு அடிமை ஆயிடுவீங்க. நீங்க 45 இருந்து படிச்சீங்கன்னா இந்த சாபங்கள் எல்லாம் உன் மேல வரும். எல்லாரும் கைய வச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இல்லைன்னா சாபம். உன் மனைவி மேல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா உன் தலை மேல சாபம் வரும். பிள்ளைகளை பார்த்து உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா சாபம். என்ன இவ்வளவு சீரியஸா சொல்றீங்க? நான் சொல்லட்டா, இது ரொம்ப சீரியஸ். சில பேர் சொல்லுவாங்க, ஆமாண்டா இந்த காலத்துல ஊழியக்காரங்க சந்தோஷமாயிருன்னு பரிசுத்தமாயிருன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு வேதாந்தம். நான் சொல்லட்டேன், சந்தோஷமா இருக்கிறவன் தான் பரிசுத்தமா இருக்க முடியும். கவனிங்க, நெகேமியா 8:7, 8, 9, 10 படிங்க. இங்க கவனிங்க, கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். போதிச்ச உடனே எல்லாரும் அழுவுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பிடிச்சமான ஜெபம் என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் அழட்டும் ஆண்டவர். நானும் பார்த்தேன், அழுது ஆண்டவரே
உள்ளங்கள் உடைந்து கதறட்டும். கதறதுல தப்பில்ல, ஆனா எப்பவுமே கதறிக்கிட்டு இருந்தா டேஞ்சர்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த நாள் பரிசுத்த நாள், அதில் விசாரப்பட வேண்டாம். கொஞ்சம் படிங்க, சீக்கிரமா படிங்க. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். 11 லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, பரிசுத்தமான நாள், பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். இப்ப பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பைபிள் அறிவுன்னு பார்க்கலாம். பரிசுத்தமான நாள் கரப்படுத்தாதேன்னு தானே சொல்லணும். பரிசுத்தமான நாள் விசாரப்படாத அப்படின்னா, விசாரப்பட்டா பரிசுத்தம் குலைஞ்சிரும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, விசாரம் உள்ள வந்தா தோஷம் வந்துரும். விசாரத்தோட நீ வாழ்ந்தா பரிசுத்த குலைச்சல் வந்துரும். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், என்னைக்கு அந்த கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம் உள்ள இருக்கும், என்னைக்கு இயேசுனா உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், என்றைக்கு இயேசுல ஒரு திருப்தி வருதோ அன்றைக்கு தான் தேன்குட்டை மிதிப்பீர்கள். இன்னைக்கு பிசாசு தந்திரமா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவங்க ஜெபம் பண்ணட்டும் விட்டுரு, அழட்டும் விட்டுரு, சர்ச்சுக்கு போகட்டும் விட்டுரு, ஒன்னே ஒண்ணு பண்ணு, அந்த உள்ள ஒரு கிளு 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 கிளுன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அதை எடுத்துரு, எல்லாம் போர் ஆகட்டும், அப்படி வரட்டும், முகத்தை அப்படி தொங்க போட்டுக்கிட்டு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி போல வரட்டும், சிரிக்கவே வேண்டான்னு சொல்லிடு. சில வேளை அப்படி சிரிச்சா பிரசங்கியாருக்குள்ளவே நுழைஞ்சி சிரிக்காதே தெய்வ பிரசன்னத்திலே அப்படின்னு மிரட்டு. யாராவது ஒரு பிரசங்கியார் கொஞ்சம் ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சா, கர்த்தருடைய பிரசன்னத்துல என்னடா சிரிப்பு உனக்கு வேண்டும் என்று சொல்லு. என்னுடைய இளம் வயசுல உண்மையிலேயே பாஸ்டர் கொஞ்சம் அதிகமா சிரிச்சிட்டேன்னா போய் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே நான் அன்னைக்கு சிரிச்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. எப்படி பிசாசு என் கண்ணை குருடாக்கி வச்சிருந்தான் பாருங்க. இது என்ன தெரியுமா? நீங்களே யோசித்து பாருங்க. அப்பா பிள்ளை எப்ப பார்த்தாலும் நான் அப்பா, எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்பா நீங்களே சொல்லுங்க, நீங்களாம் அப்பா அம்மாருங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க மோட்டர் பைக்கில் வரீங்க வேலை முடிச்சுட்டு, உங்க குழந்தை உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவே டாடி டாடி வராரு அப்படின்னு வந்தா உங்க மனசு எப்படி இருக்கு? நீங்க வெளியே போறீங்க, மம்மின்னு அழுதுகிட்டே வருது, நீங்க உள்ள வரீங்க சிரிக்குது, எது உங்களுக்கு பிடிக்கும்? கல்யாணம் ஆனவங்களும் சொல்லுங்க, எம்மா உன் கூட இருந்தாதாம்மா எனக்கு நல்லா இருக்கு, உன்னை விட்டு போனா ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? நோயே வராது, எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுங்க. அதுவும் இந்த பெண்கள் இருக்கிறாங்களா, நான் 9 பிள்ளைகள், எங்களுக்கு 7 பெண் பிள்ளை. நான் நினைச்சேன் எந்த பெண்ணையும் நான் புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். கல்யாணம் ஆன பிறகு தான் தெரிஞ்சு நான் புரிஞ்சதெல்லாம் பொய்யிடான்னு. பெண்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் அடாடாடாடா உன்ன மாதிரி யார், உன்னை போல் யாருண்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐயா. அதுல ஒரு சந்தோஷம். இப்ப நான் கேட்கிறேன், உங்க மனைவி உங்ககிட்ட வந்து நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ரொம்ப குதூகலம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நான் ஒன்று சொல்லட்டேன், அந்த ஆண்டுடைய பிரசன்னத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவரை எப்படி குதூகலிக்க தெரியுமா? அவரை எப்படி பரவசம் அடைய செய்யும் தெரியுமா? அன்பானவர்களே, சிம்சோனுக்கு ஷேவ் பண்ணி தாடிய மீசை எடுத்தா அவன் சாதாரண மனுஷன் ஆயிடுவான்னு சத்ருவுக்கு தெரிஞ்சது மாதிரி சாத்தானுக்கு தெரியும், ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்து ஒரு மகிழ்ச்சியை எடுத்துரு, அதுக்கு பிறகு அவன் சேவ்டு, அதே நேரத்தில் ஷேவ்டு. அவனை எந்த வல்லமையும் மேற்கொள்ளலாம். இன்று கர்த்தர் தாமே நீங்க இழந்த அந்த ஆனந்த பாக்கியத்தை திரும்ப தருவாராக. உங்க குடும்பத்துக்குள்ள இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் மறுபடியும் எழும்புவதாக. உங்க ஜெப நேரம் ஒரு இனிமையாய் மாறுவதாக.
ஆண்டவர் சொன்னார்ல, நான் அவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 56:7. எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மறுபடியும் கொண்டு வந்து ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவா. அது நடந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் அது ஆசையா இருக்கு? அண்ணன், இனிமேல் ஜெபனாலே எனக்கு ஒரு டேஸ்ட் வரணும். ஜெப வீட்டுக்கு ஆராதனைக்கு வரனால என் காலு வேகமா நடக்கணும். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க குடும்பத்துல தர போறாரு. எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாருன்னா நிச்சயமா கர்த்தருக்கு தெரியும். நீ சோர்ந்து போயிருக்கிறாய். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகியது. வேதனை நடுவில் உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு விளங்காது. ஏன்னா உங்க சந்தோஷத்துக்கும் வெளியே நடக்கிற நடப்புகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரணம், இந்த சந்தோஷம் இருக்கு, இது நேரா ஹெவன்ல இருந்து உங்க ஹார்ட்டோட வர கனெக்ஷன். 46:4 வரும் சங்கீதம். எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, ஒரு நதி உண்டு, அந்த நதி உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அவருடைய ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். கர்த்தருடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நதி வந்தாலே ஒரு கிளுகிளுப்பு வரும்னு? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நதி வந்தாலே ஒரு ஜாய் வரும்னு? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நதி வந்தாலே? நான் என் செமினார்ல ஒரு பேட்ச்ல திடீர்னு ஆண்டவர் இறங்கினார். எனக்கே சொல்ல முடியல, எல்லாம் சிரிக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஜாய் வந்துச்சு பாருங்க. எல்லாம் ஒருத்தர் கூட சேர்ல இல்ல, உருள்றாங்க. நாற்காலி எல்லாம் உருண்டு போச்சு. ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர், அவங்க வைஃப், அந்த அம்மா சொல்றாங்க, நான் 38 வயசுல இப்படி அழுது சிரிச்சதே இல்லைன்னு. சிரிக்கிறாங்க. சில பேருக்கு ஓவரா சிரிச்சு வயிற்று வலி வந்துடுச்சு. சில பேர் உருண்டு இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் உருண்டுகிட்டே ஓடுறாங்க. எனக்கும் புரியல, இது ஏண்டா அப்படி ஒரு சிரிப்புன்னு. அப்பதான் தெரியும், அவர் என் வாயை நகைப்பினால் நிறைத்தார்னு இருக்குல்ல. அப்போ அபிஷேகத்தில் அவன் நிறைக்கிறாருன்னு மட்டும் இல்லை, சிரிப்புலையும் ஒருத்தரை நிறைக்கிறாருன்னு அப்பதான் நான் பார்க்கிறேன். திடீர்னு என்னாச்சு தெரியுங்களா? எல்லாம் சிரிச்சு ஓஞ்சி முடிச்ச பிறகு சாட்சி வருது. ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு முகத்துல 6-7 முகப்பரு இருந்துச்சு, இப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தா மறைஞ்சு போச்சு. இன்னொருத்தர் சொல்றாரு, என் ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்ப நார்மல் ஆயிடுச்சு, இப்ப நல்லா மூச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னடா மருந்தா இருக்கு, சிரிப்புல சுகம் வருமான்னு. அன்பானவர்களே, நான் ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல சத்தியத்தை சொல்றேன். நான் என்னுடைய கூட்டங்களில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மாவுக்கு கட்டி உடைஞ்சு அங்கேயே ப்ளீடிங் ஆகி நேரா ஓடி வந்து ரத்தம் அப்படியே ப்ளீடிங் ஆன உடனே என் சகோதரிகள் இழுத்துக்கிட்டு ஓடினாங்க. என்னடானா, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. இதை திரும்ப திரும்ப ஒரு 2 மணி நேரம் பாடிக்கிட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே துபாயில இருந்து வந்தவர், எனக்கு ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருந்துச்சு, கொஞ்ச நேரம் நடந்தேன்னா நெஞ்சு வலிக்கும், இப்ப நான் 1 hour டான்ஸ் ஆடிட்டு இந்த தேனி தோட்டத்தை சுற்றி சுற்றி ஓடி வந்தேன், இப்ப எனக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இதுக்கெல்லாம் வசன ஆதாரம் வேணுமா ஆண்டவர்? அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏண்டா அப்படியே பரிசுத்தாவி என்கிட்ட பேசுறாரு. நான் சொல்றேன், அழுவுறேன். என் கவுன்சிலர்லாம் அழுவுறாங்க. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் பின்னால் இருக்கிறார், பாஸ்டர் ஜான் இளங்கோவன் இருக்கிறார், பாஸ்டர் ஜெயச்சந்திரன் இருக்கிறார் நினைக்கிறேன். எல்லாரும் அழுவுறாங்க. என்னடான்னு கேட்டா, சாட்சியை நிறுத்த முடியல, ஓடி வராங்க. எல்லாம் பெரிய பெரிய சாட்சி. எலும்பு உடைஞ்சிடுச்சு, இப்ப நல்லா ஆயிடுச்சு, ஹார்ட்ல ஓட்ட நல்லா ஆயிடுச்சு, கட்டி மறைஞ்சு போச்சுன்னு. கடவுளுக்கு முன்னால சொல்றேன், ஒரு ஜெபம் இல்லை, எல்லாம் என்னையான ஆனந்தத்தை 1.5 மணி நேரம் பாடணும். நான் இல்லை, நான் நிறுத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு கண்டினியூன்றாரு. எனக்கு பாட்டு பாடி ஓஞ்சி போய் கடைசியில் அதை வேற ஒரு 15-20 நிமிஷம் பாடினேன். போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார் நோ. அப்புறம் உடனே கடைசியில் ஆண்டவர் சொன்னார், நான் நிறைய பேரை சுகமாக்கிட்டேன், டெஸ்ட் பண்ணணும். மகிமைக்காக சொல்றேன்,
இந்த ஜாய் ஆஃப் த லார்ட்ல இருக்கிற பவர் இருக்கு, அதை சபை கண்டுபிடிக்கவில்லை. அருமையானவர்கள், அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லலையா, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கேரண்டி சொல்றேன், இந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சி மட்டும் சபைக்குள்ள வந்துடுச்சுன்னா நோய்கள் குறைஞ்சிரும், ஆரோக்கியம் வந்துடும். அந்த சந்தோஷத்துல ஆற்றல் வருகிறது. தேவ பலன் போட்டீங்கல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த தேவ பலன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதில்லை ஒரு பலன் இருக்கு. அந்த பலத்துல பிசாசு உதைச்சு தள்ள முடியும். அதே மாதிரி அந்த சந்தோஷம் உங்களை நிரப்பிடுச்சுன்னா உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வருகிறது. அருமையானவர்கள், கனடா தேசத்துல ஒரு மனிதனுக்கு கேன்சர் வந்துடுச்சு. இது உண்மையிலே நடந்தது. ரட்சிக்கப்படாத மனுஷன் 6 மாசத்துல செத்துருவேன்ட்டாங்க. இவர் யோசித்தா, அந்த ஆளு அவிசுவாசிக்கு எவ்வளவு புத்தி இருக்கு பாருங்க. 6 மாசத்துல சாக போறோம், அதையே நினைச்சு அழுது 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 சாகிறத விட இருக்கிற 6 மாசத்தையாவது ஜாலியா கழிடான்னுட்டு போய் இந்த சாலிக்கு ஒரு சிரிப்பு நடிகன், ஒரு சிரிப்பு பில்ம், அது அருவருப்பல்ல. இதை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீடியோ வாங்கி 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 விசிடி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அதை பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க வேண்டியது. இன்னொரு படம், இன்னும் ஒன்று இதை சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இது நியூஸ் பேப்பரில் இருக்கிறது. கடைசியில் பல நாள் சிரிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போனால் டாக்டருங்க ஸ்கேன்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். இவர் என்னன்னாராம், கேன்சர் தடயமே தெரியலையான்னு. என்னடானா, அவிசுவாசி கூட மன மகிழ்ச்சியா இருந்தான்னா அது அவனுக்கு சுகமாக மாறுகிறது. அருமையானவர்கள், விளங்குதா? இப்ப புரியுதா? ஏன் பிபி தெரியுதா? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்க தெரியுதா? சொல்லுங்க. எலும்பு மடக்க முடியல பிரதர், மடக்க முடியல. ஏன் மடக்க முடியல? அன்பானவர்களே, உண்மையே சொல்றேன், இதெல்லாம் நம்ம பைபிள்ல எழுதி வச்சது. அவிசுவாசி காப்பி அடிக்கிறான். ஆனா ஆண்டவருடைய லா இருக்கு, அது யார் ஃபாலோ பண்ணாலும் அந்த லா ஒர்க் பண்ணுகிறது. இந்த புது சிருஷ்டியை உருவாக்குனார்ல, இது உள்ள சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி ஓடும். துக்கம் வந்துடுச்சு, பெட்ரோல் வண்டியில மண்ணெண்ணெய் ஊத்துன மாதிரி வண்டி ஓடலையே பிரதர். பெட்ரோலை ஊத்தாத மண்ணெண்ணெயை ஊத்துனியே, என்னது மண்ணெண்ணெய் பிரதர்? அக்கா தங்கச்சி புள்ள புருஷன், அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறாள், இவன் இப்படி இருக்கிறாள்ன்ற மண்ணெண்ணெயை ஊத்துனல்ல, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வர போகிறார். கடைசி நாட்களில் மனுஷர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதலிப்பார்கள். பக்தி இருக்கும், பக்தி மாதிரி வருவார்கள், பலன் இருக்காது. எந்த பலன்? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுக்கு பலன். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷம் இல்லாத, சந்தோஷத்தை உருவாக்காத, சந்தோஷத்தை சபையிலே நடத்தாத எந்த ஊழியமும் அது பக்தியாய் தெரியும். நான் அதை எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. நான்லாம் ஆரம்பத்தில் பக்தியில பேர் போன பக்தி, சிரிச்சா மன்னிப்பு கேட்பேன். இன்னைக்கு நிறைய சிரிச்சிட்டேன், ஏதோ அழப்போறோம் போல, ஏதோ ஒரு துக்கமான செய்தி வரும் போல. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நிறைய சிரிச்சிட்டோம்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவோம், இன்னைக்கு நிறைய சிரிச்சிட்டோம், நாளைக்கு ஏதோ அழுகுற மாதிரி ஒன்று நடக்க போகுது. எப்படி பிசாசு நம்மளை ஏமாற்றி வச்சான் பாருங்களா. ஆண்டவர் நீங்க சிரிக்கும் போது எப்படி இருப்பார் தெரியுமா? சும்மா அப்படி பல்ல காட்டுங்களேன், சொல்லுவார், அப்பா இந்த அழுமூஞ்சி இப்ப அதாண்டா சிரிக்கிறான். எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்கையில், உனக்கு ஆரோக்கியம் இருக்கையில், நீ சந்தோஷத்தோடும் களிப்போடும் மனமகிழ்ச்சியோடும் கர்த்தரை சேவிக்காததினால் இந்த சாபங்கள் உன்னை பின்தொடர்கிறது. நீ சாத்தானுக்கு சேவை செய்கிற. இப்ப நீங்க எல்லாரும் மனசுல தீர்மானிக்கணும், எவன் செத்தாலும் யாரு என்ன போனாலும், அத்தி மரமே துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொலைகள் பழம் இல்லாமல் போனாலும், இயேசுவுக்குள்ள சந்தோஷமா இருக்க போறேன்.
இது சந்தோஷமா இருந்தா நல்லது அப்படி நான் சொல்லல. இதை நீங்க தீர்மானிக்கணுமே பண்ணணும். கரப்பட மாட்டேன்னு தானியேல் தீர்மானிச்சான்ல, ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தீர்மானிக்கணும். எது போனாலும் எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் விட மாட்டேன். அந்த ஆளுக்காக நான் ஏன் சந்தோஷத்தை கெடுக்கணும்? அவன் போறான் இல்ல ஜாயா, நானும் ஜாய்ஃபுல்லா இருக்கிறேன் ஐயா அப்படின்னு ஒரு தீர்மானிக்கணும். இந்த சந்தோஷம் வரட்டும். அதுக்கு பிறகு பாருங்க, நான் ஆண்டவரோட 40 ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு சொல்றேன், அந்த சந்தோஷம் வந்தாலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தொடங்குகிறது. எங்க சந்தோஷம் இருக்கிறதோ அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. எப்பொழுது உங்கள் துக்க முகம் மாறுகிறதோ அப்பொழுது சாமுவேல் உங்களுக்கு பிறக்கிறான். எப்பொழுது உங்கள் கவலை மறைகிறதோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. நான்லாம் சில நேரத்தில் இப்படி ஜோக்கா சொல்லுவேன், இயேசு போய் அந்த செத்து போன 12 வயசு பெண்ணை எழுப்புறாருல, எழுப்பும்போது போனா எல்லாம் அழுவுது, எல்லாம் மாரடிக்குது, எல்லாம் புலம்புது. இவர் சொல்லிட்டாரு, இந்த அழுமூஞ்சி இருக்கும் வரை என் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட முடியாது. நீ அழுதுகிட்டு இருக்கும் வரை உன் மகளை என்னால மாற்ற முடியாது. நீ அதை நினைச்சு நினைச்சு புலம்புற வரை பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடக்க முடியாது. நீ ஏதோ ஒரு நேரம், I have decided to rejoice in the Lord. சந்தோஷமாயிருக்க தீர்மானம் செய்தேன், சந்தோஷமாயிருக்க தீர்மானம் செய்தேன், சந்தோஷமாயிருக்க தீர்மானம் செய்தேன். துக்கமில்லை, துக்கமில்லை, துக்கமில்லை. அப்படி நீங்க தீர்மானம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்லுவார், செயல்பட நானும் தொடங்கி விட்டேன், செயல்பட நானும் தொடங்கி விட்டேன், செயல்பட நானும் தொடங்கி விட்டேன், மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். பார்த்தாரு ஆண்டவர், எல்லாம் அழுவுறாங்க, பார்த்தாரு, எல்லாரையும் துரத்தினார். இந்த ஆடு மாடை விரட்டினார் பாருங்க, அந்த மாதிரி ஏற்படா ஏய் பையா சாவு வீட்டில் அழுவுறன விரட்டினா எவ்வளவு இறக்கம் இல்லை. எல்லாரையும் முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு ஜோக் அடிச்சு பார்த்தாரு. ஜோக் அடிச்சாரு, எல்லாம் ஓடும் போது ஒரு ஜோக் அடிச்சாரு. ஏய் தூங்குறப்பாவா எல்லாரும் நாங்க பாருங்க, உள்ள போய் எழுப்பி விட்டுட்டார். நான் இப்ப சொல்றேன், நான் இவ்வளவு சொன்ன பிறகு உங்க அம்மா சிரிக்கலன்னா டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் டைமை வச்சு அவங்களுக்கு இது பண்ணி விடுங்க. கிச்சு 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 கிச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னா கூட என்னங்கன்னா கூட பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த அம்மா நோய் சுகமாயிடுமே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அருமையாக. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மகிழ்ச்சி இல்லாததுனால மற்றவங்களை நம்மால வசீகரிக்க முடியவில்லை. உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரட்டும் பாருங்க. ரொம்ப நாள் ஜனங்கள் இயேசு இல்லாம இருக்க முடியவே முடியாது. விகில்ஸ்வர்த் என்ற ஒரு பக்தன் இருந்தார். அவர் செத்து போன பிணத்தை மட்டும் 23 செத்த பிணத்தை எழுப்பினவர். அவர் காலையில பெட்ல இருந்து எழும்பும்போது, நீங்களும் நானும் எழும்புறேன்ல, இன்னைக்கு என்ன பண்றது, இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ண போறானோ, இவ என்ன நடக்கிறாளோ, இந்த ஆள் என்ன பேச போறானோ, இப்படி விகில்ஸ்வர்த்தி எழும்புறதே இல்லை. பெட்ல இருந்து எழும்பும் போது எழும்பவே மாட்டாராம். இப்படி தூங்கி அப்படி எழும்பும் போது அல்லேலூயா அப்படின்னு பெட்ல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டா அப்புறம் தான் வெளியே வருவாராம். நான் உங்களை கேட்குறேன், இதே மாதிரி அழுமுஞ்சோடவே இருக்க போறீங்களா? சொல்லுங்க அம்மா. இதே மாதிரி வாயை திறந்தாலே அவ என்ன இப்படியே வாழ போறீங்களா, இல்ல மாத்த போறீங்களா? மாத்த போறீங்களா? மாத்த போறீங்களா? நீங்க அழுது பார்த்தீங்களா, மாறிட்டாரா ஆளு? முறைச்சிங்களா, மாறினாரா? சொல்லுங்க அம்மா. அழுது அழுது பார்த்தீங்களா, மாறினாரா? ஒன்றும் நடக்கல. இல்ல சாப்பிடாம 2 நேரம் இருந்தீங்களா, மாறிச்சா? இல்ல இல்ல. அப்போ இனிமேல அதை மாத்துங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். சீக்கிரமா எடுங்க. இன்னும் நான் பிரசங்கத்தையே தொடங்கல, முகவுரையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். உபாகமம் 12:18. ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அதாவது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த பண்டிகைன்னு கொண்டாடினார்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில், எல்லாமே பயமா இருக்கும். ஆடை வெட்டு, கோழியை வெட்டு, ஆளை வெட்டு, கல்லை போடு,
சாகடிச்சிரு. பைபிளில் பழைய ஏற்பாடு படிச்சிங்க, சில நேரத்தில் ராத்திரியில் தூக்கம் வராது. இந்த காலத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பண்டிகைன்னு வச்சு என் ஜனங்க நல்லா சாப்பிட்டு, அதில் எப்படி தெரியுமா இருக்க, உனக்கு இஷ்டமானதை அடிச்சு சாப்பிடு. இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்றாங்கல்ல, பண்டிகை நாள்லயாவது சாப்பிடு. அந்த பிரசனத்துக்கு வந்து படிங்க 12 சீக்கிரம். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும், நீங்களும் உங்க அம்மா மனைவியும் குமாரரும், மனைவி ஏன் வரலன்னா அது ஒண்ணு, உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியன் ஊழியக்காரனும் சந்தோஷப்படுவீர்களாக. 18 உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் வேலைக்காரிகளும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியன் ஊழியக்காரனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நல்லா சாப்பிட்டு, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும், நீ கையிட்டு என்ன வேலை செய்யறியோ எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. பழைய ஏற்பாட்டிலேயே இப்படி ஒரு சந்தோஷப்பட சொன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சமூகத்தில் முகத்தை அப்படி வச்சுன்னு இருக்கலாமா? எனக்கு ஒரு ஆசை, உங்களை நல்லா சிரிக்க வச்சு போட்டோ எடுத்து அதையே உங்களுக்கு முகமூடியா போட்டு அனுப்பி விட்டுறணும். நீங்க உள்ள அழுதா கூட வெளியே மட்டும் சிரிச்ச மாதிரியே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது ஒரு ஆலோசனை அல்ல, கட்டளை. சந்தோஷம் இல்லாமல் இருப்பது பரிசுத்த குலைச்சல். சந்தோஷத்தை இழப்பது உன் பலத்தை இழப்பது. விளங்குனீங்களா? ஆவியானுடைய கனிகள், அன்புக்கு அடுத்தது சந்தோஷம். நீங்க சாந்த குணத்தை இழப்பதற்கு காரணம் ஏற்கனவே உங்க மனசுல சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் வரும்பொழுது நீங்கள் பதற மாட்டீர்கள், உங்கள் விசுவாசம் அசையாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது, உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும்பொழுது, இச்சை அடக்கம் உங்களுக்கு தானாக வரும். இயேசுவோட ஒரு பரவசம் இருக்கிற வரை உங்களை பாவத்தில் விழத்தள்ள ஒரு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. 40 வருஷத்துக்கு மேலே இயேசுவோடு நடந்து நான் சொல்றேன், I am more excited about Jesus today than yesterday. இயேசுவை பற்றி இப்ப எனக்கு இருக்கிற பரவசம் இருக்கு பாருங்க, அது நேற்றை விட அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நான் ஆண்டவரோடு வாழ முடிகிறது. நான் சொன்னேன், உங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்துக்கும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற எதற்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லு. ஏன் தெரியுமா? ஒரு நதி உண்டு. அந்த நதி தேவ நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். எபேசியர் 2 நீங்க படிச்சீங்கன்னா, நாம் அவருடைய நகரத்தாரும், 20-22 பாத்தீங்கன்னா அவருடைய வாசஸ்தலம். இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவன் வாசம் பண்ணுகிற நகரமாகிய எனக்குள்ளே ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி என்னை சூழ இருப்பதை சந்தோஷமாக்குகிறது. அப்ப உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த நதியை திறந்து விடணும், அடைப்பை விளக்கணும். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சந்தோஷம் இருக்க மாட்டீங்க, அந்த நதியில ஒரு சந்தோஷம் வரும். நீங்க சொல்லுவீங்க, என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அது நதி, அது என் விதி, செய்யட்டும் பலர் சதி, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு சந்தோஷம் எங்க இருந்து வரும்? சத்தமா சொல்லுங்க, ஒரு நதி. சத்தமா, அது நதி. சிரிப்பதே என் தலை விதி. அப்பொழுதுதான் சாத்தானை உனக்கு வரும் பலன் மிதி. பாருங்க, 70 சீஷர்கள் வராங்க, வந்தா சந்தோஷமா வராங்க. என்ன, நான் சொன்ன பிசாசு ஓடுது ஐயா, என் மனைவி கூட கீழ்ப்படிய மாட்டா, பிசாசு கீழ்ப்படிக்கிறது ஐயா.
உடனே இயேசு சொன்னார், பாரு பிசாசு ஓடுதேன்னு சந்தோஷப்படாத, உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, அதுக்கே சந்தோஷப்படையா. சில பேருக்கு கோபம் வரும், ஏன் அந்த கல்யாண அழைப்பு போட்டாங்களே ஏன் பேரை போட்டானா, என்னடா போய் பேப்பர்ல பேர் போடுறேன்னு சந்தோஷம் போயிடுச்சு. பரலோக புஸ்தகத்திலே உங்கள் பெயர் இருக்கிறது. அருமையான எனக்கு அழைப்பு கொடுத்தாளா, அந்த அழைப்பு நம்ம மண்ணான மனுஷன் அழைப்பு. மன்னாதி மன்னவர் உன்னை அழைத்தாரு, அந்த சந்தோஷம் போதாதா? அவ இப்படி சொல்றாளே என்னை பற்றி, அவ சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உன்னை படைத்தவர் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறார், அதுதான் உனக்கு. சொல்லிட்டு இந்த பார்ப்பா, பிசாசு ஓடுதுன்னு சந்தோஷப்படாதரா, உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்க, அதுலயே எல்லாம் வந்துடுது அடக்கம். அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படாதேன்னு சொன்னார்ல, இவருக்கே சந்தோஷம் வந்துடுச்சு. ஆவியில களி கூர்ந்து, அது கிரேக்க மொழியில எப்படி தெரியுமா இருக்கு, குதிச்சிட்டாராம். அல்லேலூயா, leaped for joy. ஆண்டவரே, இதை நீங்க ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் என்பது, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சந்தோஷம் என்பது எனக்குள்ள இருக்கிற நதியினால் வருவது, நதியினால் வருவது. 1000 சதிகள் நடந்தாலும் எனக்குள் இருக்கிற நதிகள் அந்த சதிகளால் பாதிக்கவே முடியாது. Hallelujah. Your joy is independent of circumstances. இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படி அண்ணா நான் சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா வரும். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா சொல்லுவீங்க, எப்படி அண்ணா சந்தோஷப்படாம இருக்கிறது, எனக்குள்ளவே ஒண்ணு பொங்குது அண்ணா. கற்பனை பண்ணி பாருங்க, உங்க புருஷன் பலார்னு அடிக்கிறான், அந்த நேரம் நதி பொத்துக்கிட்டு வெளியே வருது, நீங்க ஹான்றீங்க, நாளைக்கு அடிப்பானா? நீங்க அழுவணும் தானே அடிச்சான், நீங்க சிரிச்சிங்களாமா அடிப்பானா? சாத்தான் உங்களை எதுக்காக படமாட்டான், உங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்ல. அவனுக்கு தெரியும் இந்த ஐயாவை நரகத்துக்கு கொண்டு போக முடியாது, இது பண்ணாதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் உபவாசம் பண்ணி அழுதுறோம். அதை கேட்டுட்டு அவரும் உருகிடுவாரு. அப்ப சாத்தானுக்கு தெரியும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்ப ஏன் சோதிக்கிறான்? சந்தோஷமாவது போயிடுது இல்ல. சரி, சந்தோஷம் போயிட்டா என்ன, பலம் போயிடுது இல்ல. பலம் போயிட்டா என்ன, உங்களால யாருக்கும் ஒரு பைசா லாபம் இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கண்ணை திறப்பாராக, உங்களுக்குள்ள இருக்கிற நதிகள் திறக்கப்படுவதாக, ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக. பைபிள்ல சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அன்பு என்பது ஒரு நதி, சந்தோஷம் என்பது ஒரு நதி, இச்சை அடக்கம் என்பது ஒரு நதி. அது நீ போராடி உன்னை கட்டுப்படுத்துவது அல்ல, உள்ள இருக்கிறத திறந்து விட்டு அந்த நதி உன்னை மூடும் பொழுது நீ சந்தோஷம் அடைகிறாய், பலன் உருவாகிறது, பாவத்தை விட்டு ஓடுகிறாய். சரி, இப்ப நான் சீக்கிரமா ஆதி சபை அவ்வளோ வல்லமையா இருந்தது காரணம் என்ன, அசையாம இருந்ததுக்கு காரணம் என்ன? பாடுகள் வரலையா? ஆதிச்சபை ஊழியர்களுக்கு சோதனை வரலையா? இச்சை வரலையா? அடிகள் வரலையா? உதைகள் வரலையா? இழப்புக்கள் வரலையா? அவமான நிந்தனை வரலையா? ஆதி சபை அழுதுகிட்டே இருந்துச்சா? புலம்பிக்கிட்டே இருந்துச்சா? என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு அழுதுச்சா? என் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லையேன்னு புலம்புச்சா? இல்ல அதுக்கு மேல ஒரு நதியிலே மிதந்ததா? அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப நம்முடைய சபைக்கு கொண்டு வர போகிறார். ஆதி சபையின் இந்த சபையின் சந்தோஷத்துக்குள் இருந்தது. இன்றைய சபையின் பலவீனம், சபைக்குள்ளே டிப்ரெஷன், சோர்வு, எதுக்கெடுத்தாலும் புலம்பல், விரக்தி. ஐயா பலனே
இல்லப்பா. அந்த ஒரு பரிதாபம். அதனாலதான் சபைக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்ன மகிமை தேசத்தை மாற்ற முடியவில்லை. ஆதி பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பாருங்க. கஞ்சி இருக்காது, பிள்ளைக்கு கொடுக்க இருக்காது. பாஸ்டர் சுந்தரமையாண்டு சென்னையில் ஒரு பாஸ்டர், பழைய பாஸ்டர். நான்லாம் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதான்னு போய் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். அவர் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்றதுக்கு அவருக்கும் மனைவிக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு 10 நாள் கூட சாப்பிடாம பக்கத்து வீட்டில் போய் சோறு வடித்த கஞ்சி வாங்கி, அந்த கஞ்சி தண்ணியில் அரிசி கிடையாது, சோறு இல்லை, அந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பாதியை 2 பேரும் குடிச்சிட்டு மீதி பாதியில் தன்னுடைய காட்டன் ஷர்ட்டை வேட்டியை நினச்சி, ஏன்னா அயன் போடுறதுக்கு அது அப்படியே கத்தி மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் கஞ்சி போட்டு கத்தி போடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அதெல்லாம் அந்த காலத்து ஆட்கள், எங்களுக்கு தான் தெரியும். அயன் போட்டு இவங்க 2 பேரும் வெளியே போனால், பாஸ்டர் ஐயா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், வெளியே போனால் இப்போதான் பிரியாணி சாப்பிட்டு வந்த மாதிரி அப்படியே கச்சமாக அந்த அயனோட அந்த கஞ்சி போட்டு அப்படி போவாராம். ஏண்டான்னா, நான் வந்து ராஜா வீட்டு ஊழியக்காரன்டா, எப்படி நான் அயன் போட்டுக்கிட்டு போறேன் பாடுறா, அப்படி நடப்பாராம். ஆதி சபை எதை இழந்தாலும் அந்த பரவசம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் இழக்கவே இல்லை அருமையானவர்கள். அதனால தான் அந்த சபையினுடைய பலன் அசூர பலனாக இருந்தது. தேவ பலன், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவ பலன். இது தேவ பலன் மாநாடு தானே. இந்த தேவ பலன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து உருவாவது. சந்தோஷ நதி பாயும் பொழுது சத்துவ நதி கூடவே பாய்கிறது. சந்தோஷமும் சக்தியும் ஒரே நதிதான். அது பாஞ்சா இது பாயும். எல்லாரும் பரிசுத்தாத்மாவே சக்தி வந்தனுமே ஆண்டவர் சொல்வார், சக்திக்கு முன்னால சந்தோஷம் வரட்டும். சந்தோஷம் வரும் பொழுது ஒரு சக்தி வரும். பில்லி கிரஹாம் என்ன சொன்னார் தெரியுமா? God can never use a discouraged servant. சோர்ந்து போன மனிதனை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. துவண்டு போன மனுஷியை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் தாவீதின் நகரத்தில் பிறந்திருக்கிறார். எல்லாரும் கையவர் சொல்லுங்க, இயேசுவின் செய்தி எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மாய்மாலமே பண்றோம். ஜனங்கிட்ட போய் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரு. என்னத்துக்கு? இயேசு சந்தோஷம் தருவார். அவன் பார்க்கறான், இந்த முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. பெருசா மேடையில் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை உள்ள அனுபவிச்சு வெளியே நம்ம சொல்ற நாள் வருகிறது. அருமையானவர்களே, நீங்க சமாதானத்தை அனுபவிச்சு சமாதானம் இயேசு தருவார் என்று சொல்லுகிற நாள் வருகிறது. அருமையானவர்களே, கிறிஸ்தவம் என்பது சோர்ந்து போன மக்களின் கூட்டம் அல்ல, அது துள்ளி குதித்து ஆடுகிற ஒரு கூட்டம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நிரூபிக்க போகிறார். என் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன். மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? எது நடந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் முறையாது. ஹல்லேலூயா. சரி, ஆதி சபை இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தது. காரணம் என்ன? பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னால 40 நாள் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி, இந்த 40 நாள் அவர் என்னையா பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, அப்பா ஒரு பெரிய மழையை நான் தரப்போறேன், அபிஷேகத்தை ஊற்ற போறேன், நீ உலகத்தையே கலக்க போற, நீ மீன் பிடிக்கிற ஆள் இல்ல, நீ ஆள் பிடிக்கிற ஆளு,
நீ காக்கா பிடிக்கிற ஆள் அல்ல, உன்னை காக்கா பிடிக்க வருவார்கள். உனக்காக நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். அதனால என்ன பண்ணார் தெரியுமா? 40 நாள் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அழுமூஞ்சை சிரிமூஞ்சாக மாற்றுவதற்காக அரும்பாடுபட்டார். இத்தனை வருஷம் ஊழியம் செய்து நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? உங்களை அழ வைக்கிறது ரொம்ப சுலபம், சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லை, நான் வட இந்தியாவில் மிஷினரியாக இருக்கும்போது ஒரு கதை சொன்னேன்னா போதும், உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இப்போ கட்சிப்பு எடுத்து தொடச்சிடுவீங்க. இதில் இயேசு அப்போஸ்தல காலத்துக்கு முன்னால் செய்ததெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் முதல்ல அதிலிருந்தே போகிறேன். இயேசு பூமிக்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்க. சரி, ரட்சித்து பாவிகளை ரட்சித்து பரிதபிக்க விட்டு விட்டாரா? சமாதானத்தை தந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு சமாதானத்தை பிடுங்கிக் கொண்டு சமாதானத்துக்கு பதிலாக சஞ்சலத்தை தந்து விட்டாரா? சொல்லுங்க வாயை திறந்து. அதற்காக இயேசு வரவில்லை. நீங்க ஏசாயா 61 இருந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பியூட்டிஃபுல் சாப்டர். அந்த 61ஆம் சாப்டரை ஃபுல்லா வாசிச்சிட்டீங்க, தலகளா மாறிடும். சீக்கிரம் படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல, நல்ல செய்தியை சொல்ல இயேசு வந்தார். இயேசு வந்தார். நான் சிறுமைப்பட்டேன், எனக்கு நல்ல செய்தியை கொடுத்துட்டாரு. இனி சிறுமையா? சிறுமைப்பட்டவன இனி நீ சிறுமைப்பட்டன்னு சொல்லாதே. நீ சிறுமைப்படவில்லை, நான் உன்னை பெருமைப்படுத்தி இருக்கிறேன் என்ற நல்ல செய்தியை சொல்ல இயேசு வந்தார். ஆரம்பத்தெல்லாம் நான் வெளியே போனேன்னா, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன்ல, காரில் உட்காந்தோடனே கண்ணை மூடிடுவேன். அது பறவை பாடட்டும், அழகா என்னன்னா இருக்கட்டும், கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு வந்துடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பக்திப்பா, இருக்கிற ஊரை கூட கண்ணை திறந்து பார்க்க மாட்டேறாம்ப. அது பறவைகள் வரட்டும், உலகமே அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு முறை சகோதரி ஊழியத்துக்கு போகும்போது எங்க பார்த்தாலும் இயற்கை காட்சியாம். இவங்க இயேசுவே என்னை பயன்படுத்தும் பயன்படுத்தும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாராம், பிள்ளை, என் ஜனங்க நான் உண்டாக்குன இயற்கையை பார்த்து ரசிச்சு ஆண்டவர் இப்படி உண்டாக்குனாரேன்னு சொல்லும்போது என் மனசு எப்படி சந்தோஷப்படுது என்று என் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அதுக்கு பிறகு அவங்கள பார்த்து நானும் இப்போ காப்பி அடிக்க ஆரம்பிச்சேன். முன்னெல்லாம் பக்கத்தில் ரோஜா மலர் இருந்தால் கூட எனக்கு தெரியாது, நான் தான் கூஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு. எனக்கு அந்த ரோஜா மலரம் எப்படி இப்பதான் தெரியுது. அது சொல், எதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு ஆண்டவர்? உன்னை சிரிக்க வைக்க, நீ ரசிப்பதற்காக. இப்பதான், முன்னெல்லாம் நாய்க்குட்டி வந்தால் எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் முதல் முறை வாழ்க்கையில் நாய்க்குட்டியை ரசிக்கிறேன். அது வாழை ஆட்டும் போது ரசிக்கிறேன். அப்படின்னா வாழை ஆட்டினா நான் ஐ லவ் யூன்னு அர்த்தமா? ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு படைச்சாருன்னா, இது ஏன் வாலாட்ட வச்சாரு, இதுக்கு ஏன் பெயிண்ட் அடிச்சாருன்னா, ஆண்டவர் உருவாக்குனவரை நீங்க நினைச்சு என்ன அழகா படைச்சிருக்கிறார் ஐயா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அம்மா. ரிலிஜியஸ் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. ரிலிஜியாசிட்டி பரிசெயன், ஆனா பழக்கம் வேற. அப்பாவோட சொன்ன, அப்பா என்னப்பா இந்த இலையில போய் இப்படி பெயிண்ட், அப்பா அப்பாடா அப்பாடா, இதுல போய் இவ்வளவு ஸ்மெல், அந்த ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு, இந்த ஸ்மெல் வேற மாதிரி இருக்குப்பா. என்ன ஞானம்பா. அவருக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். சொல்லுங்கம்மா, உங்கள் முகத்தை பார்த்தா தான் வீடு போனுது, காடு வாவான்னு. இனிமேல் என்ன கிடக்குது வாழ்க்கையில்? 4 புள்ள பெற்ற பிறகு இனிமேல் ஒரு வாழ்க்கையா? 90 வயசு ஆனாதாம்மா வாழ்க்கையே தொடங்குது. யாரும் சொல்லாதீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க, இப்போதையா இயேசுவோடு நான் வாழறதுனால நாளைக்கு தையா எனக்கு பெஸ்ட்டு. நான் சொல்லட்டா, இயேசுவின் மேலே என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்,
முன்ன இருந்துச்சு, எப்பவுமே இருந்துச்சு, அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அருமையான இயேசு வந்தது சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல. சீக்கிரமா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். நல்லா கவனிங்க, யார் யார் இருதயம் நொறுங்கி போயிருக்கோம். பிரதர், எனக்கு அந்த பார்த்ததுல இருந்து நொறுங்கி போச்சு. என் புருஷனை என்னமோ நினைச்ச நொறுங்கி போச்சு. ஆண்டவர் சொன்ன, ஏய் நொறுங்கு நொறுங்கு நொறுங்குன்னு அந்த காயத்தை கட்டத்தான் நான் உனக்குள்ள வந்திருக்கிறேன். எது நொறுங்கி இருந்தாலும் அதை நான் சரி பண்ண வந்திருக்கிறேன். இதை நீ முதல்ல அக்செப்ட் பண்ணு. அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். ஜெயில இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் வராது, விடுதலை வந்தாதான் சந்தோஷம் வரும். அதை தர இயேசு வந்திருக்கிறார். அடுத்தது, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும். கட்டுண்டவர்கள் கட்டு அவிழ்த்தலை கூறுவதற்காக இயேசு எனக்குள் இருக்கிறார். இன்னைக்கு இது நடக்க போகுது, இது இன்னைக்கு நடக்க போகுது. உங்க சிறை வாழ்வு உடைய போகுது. இந்த 3 நாள்ல நீங்க ஜெயில இருந்து வெளியே வர போறீங்க. அது எப்படி வருவீங்க தெரியுமா? அழுதுகிட்டு இருந்து வரமாட்டீங்க, பாட்டு பாடியே வெளியே வந்துட போறீங்க. கட்டுகள் உடைய போகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். ஆண்டவர் உங்களுக்கு நீதியை சரிகட்ட போறாரு. யாரெல்லாம் நம்புறீங்க? நீதியை சரிகட்டுவாரா? நம்முடைய ஜனங்களுக்கு நீதியை சரிகட்டுவாரா? உங்களுக்கு அநீதி செய்தவர்களுக்கு முன்பாக நீதியை சரிகட்டுவாரா? அனுக்கிரக காலத்தை காட்டுவாரா? இதுக்கு தாங்க இயேசு வந்தாரு. இதுக்கு தாங்க இயேசு வந்தாரு. எனக்கு நீதி இல்லையேன்னு சொல்லாதீங்க. நீதியை சரிகட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்புறம் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட ஒரு சிலருக்கு ஆறுதல் செய்யவும். அனைவருக்கும். துயரப்பட்ட ஒரு சிலருக்கு ஆறுதல் செய்யவும். அனைவருக்கும். கொஞ்சம் அதிகாரத்தோட. அனைவருக்கும். ஒரு சிலருக்கும். அனைவருக்கும். ஒரு சிலருக்கும். அனைவருக்கும். துயரப்பட்ட ஒரு சிலருக்கும். அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. கையவர்த்தி சொல்லுங்க, துயரத்தோட வந்தேன், எனக்கு ஆறுதல் தருகிறவர் உள்ளே இருந்து எழும்புகிறார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். முன்ன சொன்ன நான் ஒரு மாதிரி பாத்தீங்கல்ல, சீயோன்னா அங்க என்ன இருக்கும்? ஆடல், பாடல், இசை, துதி. சீயோன் வந்து ஒரு துதி கோட்டை. கையை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, சீயோன் ஒரு துதி கோட்டை. அந்த துதி கோட்டைக்குள்ளே வந்து துயரத்தோடு இருக்கிறவர்களை இயேசு ஆறுதல் படுத்துகிறார். அப்புறம் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். உங்களுக்கு சிங்காரம் வேணுமா, சாம்பல் வேணுமா? இனிமேல் சாம்பல் நான் ஒண்ணு இல்லை இதெல்லாம் இல்லை. சிங்காரத்தை தரப்போகிறார். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துயரத்தோடு இருக்கிறவன் சீர்கட்டவன், துயரத்தோடு வாழ்கிறவன் சீர்கட்டவன். இப்ப நீங்க என்னன்றீங்க தெரியுமா? அவர் சீர்கட்டிட்டாரு, அதுலதான் துயரம் ஆயிட்டம் பிரதர். துயரப்பட்டவர்களை எல்லாரும் சொல்லுங்க, துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். நீங்க துயரமா இருந்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், பிரேக் டவுன் அர்த்தம். கர்த்தர் உங்களை முதல்ல சீர்கப்படுத்தட்டும், பிறகு சீர்கெட்டதெல்லாம் சீர் ஆயிடும். சாத்தான் தந்திரத்தை பார்த்தீங்களா? முதல்ல அந்த ஆளை சீர்கடை வச்சு அதை காட்டி உங்களை துக்கப்படுத்தி, பிறகு உங்களையும் சீர்கடை வச்சு, ஏன் அழக்கூடாதுன்றீங்களா? அழுங்க. என்னெல்லாம் ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா அழாத ஜெபிக்கவே முடியாது. ஆனால் இப்போ அழுவுறீங்களா? இதெல்லாம் நிறுத்திட்டு ஆண்டவருடைய பாரத்தில் அழுவீங்க. அது வேற, அது வேற. நான் சொல்றதெல்லாம் உள்ளத்தில் ஒரு துயரத்தோடு நீங்கள் வாழும் வரை நீங்களும் சீர்கட்டிட்டீங்க. சீர்கட்ட குடும்பத்தையோ மற்றவர்களையோ மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்கட்டும், உங்கள் கண்களை திறக்கட்டும்.
சிகரெட் ஊதுற மாதிரி கவலைப்படுவதும் ஒரு பழக்கம். சிலருக்கு சிகரெட் ஊதலைன்னா டாய்லெட்டுக்கு போக முடியாது. சிலருக்கு கவலைப்படலைன்னா தூக்கம் வராது. இரண்டுமே அடிமைத்தனம். இயேசு இந்த கட்டுகளை உடைக்க வந்தார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. அப்ப சாம்பல்ல வாழுவது அலங்கோல வாழ்க்கை. சரி, அடுத்தது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். சத்தமா சொல்லுங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். கையவர்த்தி சொல்லுங்க. அபிஷேகம். அது ஆனந்த அபிஷேகம். தைலம். அது ஆனந்த தைலம். ஆவியானவர். அவர் ஆனந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்ப 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 உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வரும். அருமையானவர்கள், வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமம் 16:27 வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இயேசு எபிரேயர்ல நீங்க பார்க்கலாம், 1வது அத்தியாயத்துல 8:9 நீர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினபடியால் பிதா அவரை என்ன பண்ணாராம்? தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீங்க சொல்லலாம் இயேசு துக்கமா இருந்தார் ஐயான்னு. பைபிள்ல சொல்லுது இயேசு தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினால் நிரம்பி இருந்தார். ஹல்லேலூயா. மற்றவங்க துக்கத்தை சுமக்கிறது வேற, நீங்க அதையா சுமந்துகிட்ட முகத்தை அப்படி வச்சுன்னுக்கிறீங்க. இயேசு சொன்னார், என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கும் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இதை சொன்னேன். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். படிங்க சீக்கிரமா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஒரு இரும்ப உடைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி காட்டுங்க. ஒடுங்கின ஆவி. உங்க ஆவி, பலருடைய ஆவி எப்படி இருக்கு தெரியுமா? இங்க அடி, இங்க அடி, இங்க ஹெவினஸ், இங்க ஹெவினஸ், ஒடுங்கி 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 ஒடுங்கி. இந்த தகர கடையில் போடுறாங்க பாருங்க, ஒடுங்கின இரும்பு, அந்த மாதிரி ஆயிடுது ஆவி. ஆனா இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? அந்த ஒடுங்கின ஆவியை விரட்டிட்டு துதியின் உடையை தர இயேசு வந்தார். இதெல்லாம் நம்ம அவிசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டோம். ஆனா இது யாருக்கு? சீயோனில துயரப்படுகிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு. சரி, இப்ப பாருங்களேன் ரகசியத்தை. இத பண்ண உடனே என்ன ஆகுமா பாருங்க, படிங்க. அவர் என்னை அனுப்பின அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. துக்கம் போனாதான் ஆண்டவருடைய மகிமைக்குன்னு விருட்சம் போல நீ வளருவாய். எல்லாம் சொல்லுங்க. துக்கம் போனாதான் நீதியின் விருட்சமாய் வளருவாய். அடுத்தது என்ன வரும் பாருங்க சீக்கிரம். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். யாரெல்லாம் புதுசா கட்டணும்னு ஆசைப்படுறீங்க கையை வருது காட்டுங்க. பாழாய் கடந்ததெல்லாம் கட்டணும்னு வர்றவங்க ஆசைப்படுங்க பார்க்கலாம். ஐயா, திருநெல்வேலி மாவட்டம் இடிஞ்சு போயிருக்கு, மறுபடியும் கட்ட போறேன்றவங்க கையை வருது காட்டுங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? முதல்ல உன் துக்கத்தை நான் விரட்டுறதுக்கு எனக்கு இடம் கொடு, உன் காயத்தை ஆற்ற எனக்கு இடம் கொடு, உனக்குள்ள நான் இந்த வேலையை செய்யறேன். அதுக்கு பிறகு நீ ஆதி நிலைமைக்கு எங்க போனாலும் மகிமைக்குள்ளே கொண்டு வருவாய். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, புறஜாதியாரெல்லாம் உன் ஆட்டு மந்தையை மேய்ப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க. துக்கம் போனாதான் அந்தஸ்து வரும். ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். பின்னால பாத்தீங்கன்னா உன் பிள்ளைகள். படிங்க அந்த வசனத்தை. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். யாருக்கெல்லாம் ஆசை உங்க பிள்ளைகளை பார்த்து அப்பா 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 அந்த ஆள் ஸ்பெஷல் உங்க பிள்ளைய பார்த்து சொல்லணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க? உங்க சந்ததியை பார்த்து கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படி சொல்லணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க? கையை வர்த்து காட்டுங்க. அம்மா,
உங்க பிள்ளைகளை பார்க்கிறவங்களா இது கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படி சொல்லணுன்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க. இது எப்ப நடக்கும் தெரியுமா? முதல்ல துக்க பிசாச ஓட்டி காயத்தை ஆற்றி ஒடுங்கின ஆவிய துதியின் உடையால நிரப்பும் போது உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வாத சந்ததியாக மாற்றி விடுவார். ஆதி சபையை நீங்க படிச்சீங்கன்னா 40 நாள் இயேசு அவர்களோடு இருந்தார். மரியாள் அழுறா, இயேசுவே வந்து நிக்கிறாரு. என்னம்மா? ஐயா, என் ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. இயேசுவைய பார்த்து துக்கமா இருக்கிறவங்களுக்கு இயேசு பக்கத்துல வந்தா கூட தெரியாது. தோட்டக்கார மாதிரி பார்ப்பாங்க, கண்ணு தெரியல, துக்கம் கண்ணை மறைச்சிரும். எம்மாவூர் சீஷரோடு நடந்து சென்றார். என்ன துக்க முகத்தோட போறோம். என்னம்மா? அவர்தான் ரட்சிக்கிறவர் என்று நம்பி இருந்தோம். சில கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா துக்க முகத்தோட வருவாங்க. என்னையா குட் ஃப்ரைடே, என்னையா இயேசு மரிச்சார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த துக்க முகத்தை மாற்றினாதான் பெந்தகோஸ்தே நாள் வரும். அவங்க பெந்தகோஸ்தே நாள்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, வல்லமைக்கு தரித்திருந்து உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே இருங்கள். சரி, அந்த 10 நாள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். இயேசு போயிட்டாரு, பெந்தகோஸ்தே வல்லமை வந்தது 50வது நாள். 10 நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத டாக்டர் லூக்கா எழுதி வச்சிருக்கிறாரு. படிங்க, லூக்கா 24 50 52. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, சந்தோஷமா சொல்லுங்க, மிகுந்த மிகுந்த சத்தமா சொல்லுங்க, மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் ஞாயிறுதோறும் நாள்தோறும் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டு இருந்தார்கள். 10 நாள் மகிழ்ச்சியோடு துதித்தார்கள், மகிழ்ச்சியோடு வேதத்தை வாசித்தார்கள், மகிழ்ச்சியோடு ஜெபித்தார்கள், மகிழ்ச்சியோடு. இந்த ஹோல் 10 நாளை லூக்கா அப்படி எழுதி வச்சிட்டாரு. பெந்தகோஸ்தே நாளின் அபிஷேகம் வந்தது. நான் இப்ப உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? யாருடைய வாழ்க்கையில தேவ வல்லமை வெளிப்படணும்னு விரும்புறீங்களோ, அந்த மிகுந்த சந்தோஷம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்க பெந்தகோஸ்தே அபிஷேகத்துக்கு தயாராகி விடுகிறீர்கள். இயேசு பிறந்ததை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சந்தோஷம். சகரியாவுக்கு தேவதூதன் சொல்றான், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் பொருட்டு எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவதூதன் மரியாளுக்கு வரான், ஆத்தும கர்த்தரை துதிக்கின்றது, என்ற நாவியும் அவரில் கழிக்கின்றது. இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மரியாள் ஆவி கலிகூர்ந்த பொழுது இயேசு அவதரித்தார். பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்த பொழுது அபிஷேகம் இறங்கியது. நான் ஷார்ட்டா சொல்லட்டா? துக்க முகத்தோடு இருக்கிற வரை தேவ வல்லமையை உணர முடியாது. நாளைக்கெல்லாம் நீங்க பாப்பீங்க அபிஷேகம் எப்படி பாகிறது என்று. அதுக்கு ஒரு பிளாக் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்க வாய்க்கால் துக்கத்தினால நிறைஞ்சு இருக்கு. இந்த வாய்க்காலை வெட்டுங்க, மழை வரும். ஒடுங்கின ஆவி அதை விரட்டுங்க, துதியின் உடைய மாட்டுங்க, துதிக்க ஆரம்பிச்சிருங்க, சந்தோஷத்தோடு புகழுங்க.
தேவ ஆவியானவர் இறங்கி வருவார். பாஸ்டர் ஜெபம் பண்ண மாதிரி நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, இந்த நெருப்பு எரிய போகுது, இந்த துக்கம் மறையட்டும். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். பெந்தெகோஸ்தே அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. அது ஒண்ணு. எதுல சந்தோஷப்பட்டாங்க கவனிங்க. அந்த சந்தோஷத்துக்கு காரணமே இல்லை, ஒரே சந்தோஷம். யெகோவா உயிர் தெழுந்துட்டார், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், அவர் மேகத்திலே ஏறி போய் விட்டார், அவர் எல்லா நாமத்துக்கும் மேலே ஏறி விட்டார், அவர் மீண்டும் இறங்கி வரப்போகிறார், அவர் கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிறது. சுருக்கமா சொன்னா கர்த்தருக்குள் சந்தோஷம். இத கொடுத்தீங்களே சந்தோஷம் இல்ல. ஏன் ராஜா பெரியவ, என் ராஜா வல்லவ, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, தேவ அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சு. கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னோடு ஒருவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், சகல அதிகாரத்தோடு இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறார். இந்த சந்தோஷம் வந்துடுச்சுனாலே பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி பெய்ய ஆரம்பிச்சு.